மல்லி விஜய் மல்லியும் சீக்கிரமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணுன்னு யாரெல்லாம் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. மல்லி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தப்போ திடீர்னு செக்யூரிட்டி கதவு பண்ணிட்டு போயிடாரு. ஆனால் இது எதிர்ச்சியாக நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே திட்டம் தான். இந்த திட்டத்தை யார் போட்டது அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஸோ இங்கே மல்லியும் விஜய் மட்டும் தனியாக ரூமில் மாட்டிக்கிறாங்க. விஜய்க்கு இங்கே என்ன பண்ணுன்னு தெரில. மல்லிக்கிட்ட மல்லி நீ ஃபோன் சந்திக்கியா, என் ஃபோன் சார்ஜ் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்க, நான் அவசரத்தில் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஃபோனை வீட்டிலே வச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ போச்சு எல்லாமே. ஏன் எது கேட்குறீங்க? இப்போ ஃபோன் இருந்தால் ஃபோனை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை கேட்குறேன், அதுக்கும் கூட என்ன குறை சொல்லுவீங்களா? நான் ஃபோன் எடுத்துலன்னு சொல்லிட்டு அப்படின்னு மல்லி ஒரு சண்டைக்கு ஏறுறாங்க விஜய்கிட்ட. விஜய் ஒன்னே மல்லி இப்போ நான் என்ன சொல்லிட்டு ஏன் இவ்வளோ கோவப்படுற? இல்லைங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே இப்படி தான், எது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்கிட்ட சண்டை போடுவீங்க. அதான் கேட்டேன், அதுக்கு தான் சண்டை போட போகிறீங்களோ அப்படின்னு. ஐயோ மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, நான் விசிறவா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் எழுந்துச்சி ஒரு ஃபைல் தட்டுறாரு. அந்த ஃபைல் தட்டும்போது அதில் இருக்கிற டஸ்ட்லாம் போய் மல்லிக்கு ஒரு மாதிரி பண்ணுது. மல்லி ஒன்றே விஜய் என்ன பண்ணுறீங்க நீங்கள், பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் என் மூக்கில் வந்து ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி மல்லி, கண்ணில் வந்துருச்சு, சரி நான் ஊதி விட்றேன் அப்படின்னு விஜய் வந்து மல்லி கண்ணை ஊத போகிறாரு. டக்குன்னு பார்த்தா அவர் வச்சு லைட்டு ஸ்லிப்பாக லைட் அப்படின்னு கீழே குனிய மல்லிக்கும் அவருக்கும் லைட்டாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. டக்குன்னு மல்லி விஜயும் தன்னை மறந்து ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அன்னபூர்ணி வெண்பா சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட, வெண்பா உடனே நான் டாடா வந்து சாப்பிட்டுக்கிறேன் பிக் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி நீ ஏன் சாப்பிட்றியா வரியா? இல்லை விஜய் வரட்டும் அவங்க சேர்ந்தே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அன்னபூர்ணி ஒன்று அப்படின்னா விஜய் வந்தால் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் யாரும் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு சொல்கிறீங்க? விஜய் இன்னும் வரவே இல்லையே, விஜய் தான் ஆஃபீஸில் இருக்கார், ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னார், இது வரைக்கும் வரல. விஜய்க்கு கால் பண்ணி பார்த்தேன், விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அது மட்டும் இல்லை, மல்லி மதியமாக ஆஃபீஸ் கிளம்பி போனான், இது வரைக்கும் மல்லியும் வரல. அப்போது விஜய் மல்லி ரெண்டு பேருமே வரல அப்படின்னா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சட்டு பொண்ணு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம், இல்லையா நான் போய் சாப்பிட்டு படுக்க போகிறேன். வெண்பா நீ வரியா? பிக் பாட்டி அப்போது டாடாவும் மல்லியம்மாவும் வெளியே போயிருக்காங்களா ஒன்றா? அது எப்படிடா சொல்லக்கூடிய என் வாயில் சொல்லுவேன், நீ வா நம்ம போய் சாப்பிட்டு படுக்கலாம் வா அப்படின்னு இங்கே அன்னபூர்ணி வெண்பா தூக்கிட்டு போயிடறாங்க. இங்கே ராஜேஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே ரஞ்சிதா சொல்கிறாங்க, ராஜிமா என்ன சொல்கிறாங்க இவங்க, அப்போது மல்லியும் விஜயும் ஒன்றா போயிருக்காங்களா? இது எப்படி நடந்துச்சு? அது நடக்க வாய்ப்பே இல்லையே மல்லிமா, நீ ராஜிமா நீ உடனே ஃபோன் பண்ணி கேள கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜேஸ்வரியும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ராஜி விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நாம் அப்படின்னு இங்கே ரெண்டு பேரும் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு பார்த்து வரலாம் வா அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் போகிறாங்க. போய் பார்த்தா ஆஃபீஸே பூட்டி இருக்குது, ஆஃபீஸில் யாருமே இல்லை. இங்கே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த ஒன்று வெண்பா கேட்குறாங்க, பிக் பாட்டி அப்போது டேடாவும் மல்லியம்மாவும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்க, வெண்பா குட்டி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நீ யாருக்குன்னு சொல்லக்கூடாது சரியா? சரி பிக் பாட்டி சொல்லுங்கள். உங்கள் டாடாவும் உங்கள் மல்லியம்மாவும் எங்கேயும் போகல, ஆஃபீஸ்லாம் இருக்காங்க. என்ன பிக் பாட்டி சொல்கிறீங்க? ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க? அப்படின்னா முக்கியமான ஒர்க்கு. ஐயோ வெண்பா குட்டி முக்கியமான ஒர்க்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன பண்ணேன் மதியம் போயிட்டு அந்த செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல ஃபைல் எடுத்து வந்தான்னு சொல்லி. ஆமாம் அப்போயே அந்த செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி என் பொண்ணு மல்லி வருவா, அவள் ஆஃபீஸில் இருப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிளம்பும்போது யாருக்கும் தெரியாமல் விஜயவும் மல்லியவும் ரூமில் வச்சு போட்டுட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது தானாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். பிக் பாட்டி என்ன சொல்கிறீங்க? ஏன் வெண்பா குட்டி நீ தானே சொன்ன இதான் பிளான் பண்ணி விஜய் அப்பாவையும் மல்லியம்மாவையும் சேர்த்து வைக்க சொல்லி, அதுதான் பண்ணியிருக்கேன். பிக் பாட்டி இது ஒர்க் அவுட் ஆகுமா? அட நீ வருமா, விஜய்க்கு மல்லி மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது, அதே மாதிரி மல்லிக்கு விஜய் மேலே கொல்ல கடந்த அன்பு இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் வெளியே காட்டிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த வெளியே ஒருத்தர் இருக்காளே ராஜேஸ்வரி, அவள் தான், அவள் அம்னிஷா மாதிரி அப்போவே விஜய்கிட்ட ஒட்டிப்பா. அதனால் விஜய்க்கு நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு புரியாது, விஜய் நம்ம மேலே கோவப்படுவோம். அதான் இப்போது விஜய் தம்பி கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அங்கே மல்லி மட்டும்தான் இருக்கா. அப்படின்னா யோசிச்சுப்பார், மல்லியும் விஜயும் மனசை விட்டு பேசி தான் ஆகணும். அப்படி பேசிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நான் போட்ட திட்டம் என்றைக்குமே தோற்று போனதே இல்லை வெண்பா குட்டி, நீ வேணால் பாரு, காலையில் வரும்போது உங்கள் விஜயப்பா மல்லி அப்படியே ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு வந்தாலும் தூக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்ல, வெண்பா ஒன்று பிக் பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, அப்புறம் மல்லியம்மாவும் விஜயப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த வீடே பழைய மாதிரி மாறிடும்ல அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி இத்தனோண்டு போனாதுன்ட்டு ரொமான்ஸ் பற்றி பேசுகிறேன்,
அதெல்லாம் மல்லியும் சரி உங்கள் டேடாவும் சரி 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க, நீ வந்து படுவா இப்போ அப்படின்னு பிக் பாட்டி படுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தா விஜயும் மல்லியும் வீட்டுக்கு வராங்க. வந்ததை பார்த்தா ரஞ்சிதாவுக்கு இங்கே மனசே வெறுத்து போகுது. என்ன இது 2 பேர் சேர்ந்து ஒன்றா வராங்க அப்படின்னு ராஜி பார்க்குறாங்க. விஜய் எங்கடா போன நைட்டு ஃபுல்லாக ஆளையே காணோம். ஏ மல்லி நீ எங்கே போன? வெண்பா பார்த்துட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்த. வெண்பா இங்கே இருக்கும்போது நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்க டக்குன்னு விஜய், அக்கா அவனு ஊர் சுற்றலாம் போல, நானும் மல்லியும் வெளியே போயிருந்தோம், கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு, அதனால வெளியே தங்கிட்டோம், அதான் இப்போ வந்தோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே ராஜி, இல்லை விஜய் உனக்கு தெரியாது, இந்த மல்லி இப்படி தான் அப்பப்போ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கா, ஆனால் வந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறதே இல்லை, அதான்டா அப்படின்னு சொல்ல, அக்கா நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் மல்லி திட்டானா, மல்லி ஒன்று இந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது, அவள் என்னுடைய ஒய்ஃப், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி நீ போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மல்லியும் போகிறாங்க. இந்த வார்த்தையை விஜய் சொன்ன உடனே ரஞ்சிதாவுக்கு அப்படியே நடு மண்டியில் நச்சுன்னு அடித்த மாதிரி இருக்குது. ராஜி கையை பிடிக்கிறாங்க. ராஜியும் இரு ரஞ்சிதா பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாவை கூல்படுத்துகிறாங்க. விஜயும் சரிக்கா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன் அப்படின்னு விஜயும் ஆடிக்கு போயிறாரு. ரஞ்சிதா உடனே, ராஜிமா பார்த்தீங்களா மாமா என்ன வார்த்தை சொன்னார்னு, மல்லி அவருடைய ஒய்ஃபா அப்படின்னா நேற்று நைட்டு என்னமோ நடந்திருக்கு ராஜிம்மா, என்னங்க வெண்பாவும் அந்த அந்த பெரிய குண்டு கிளம்பி சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி 2 பேர் சேர்த்து வச்சுருக்காங்க ராஜிமா, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ராஜிமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது ராஜிமா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ராஜேஸ்வரியும், ரஞ்சிதா புலம்பிக்கிட்டே இருக்காத, ஏதாவது யோசிக்கலாம், ஏதாவது யோசித்து பழைய மாதிரி 2 பேரையும் பிரிக்கலாம், நீ கொஞ்சம் அமைதியாரு, என்னை யோசிக்க விடு அப்படின்னு ராஜேஸ்வரி திரும்பவும் விஜயவும் மல்லியும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க.